கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே கெசல் பத்ர பத்மேவின் தொலைபேசியிலிருந்து 9 அரசியல்வாதிகள், 7 நடிகைகள், 13 சிறைக்காவல் அதிகாரிகள் தொடர்பாக பல தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும், இந்த கெசல் பத்ர பத்மேவோடு தொடர்பிலே இருந்த இன்னும் பலர் தொடர்பாக, அதுவும் இன்னும் பல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது என்பதை இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஏற்கனவே 20 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே செய்த மிக பெரும் மோசடி அல்லது மிக பெரும் ஊழல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கரிம உர இறக்குமதியினால் 6.7 மில்லியன் டாலர்கள் வரையிலே இலங்கைக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும், இதனுடைய விசாரணைகள் நிறைவடைந்து அடுத்த தண்டனைக்கும் தயாராகி வருகின்றார் இந்த மஹிந்தானந்த அலுத்கமகே. சுரேசாலேவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் சிறை செல்ல போகின்றாரா சுரேசாலே என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கெசல் பத்ர பத்மே, இந்த கெசல் பத்ர பத்மே என்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இந்தோனேசியாவிலே. இந்த ரொஹான் ஒலுகல அதிகாரி, போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல குழு தலைமையிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைதின் பின்னர் இன்று வரை சிறையிலே இருக்கின்றார் இந்த கெசல் பத்ர பத்மே. கனமுல்ல சஞ்சீவ துப்பாக்கியால் அதுவும் நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் மிக பிரதானமான சந்தேக நபர் அல்லது அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவரே இந்த கெசல் பத்ர பத்மே என்பது தெரிந்ததுதான். எனவே இப்போது கெசல் பத்ர பத்மேவை நேற்றைய தினம் 25ஆம் தேதி நீதிமன்றத்திலே, அதுவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். நீதிபதி அசங்க எஸ் போதரகம முன்னிலையிலே தான் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதன்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் இதுவரையிலே அவரிடம் நடத்திய விசாரணைகள் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை இப்போது இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கையிலே மிக பெரும் உண்மைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் இன்னும் பலரோடு, அதுவும் அரசியல்வாதிகள் பலரோடும் இந்த கெசல் பத்ர பத்மே தொடர்பில் இருந்தார் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், கெசல் பத்ர பத்மேவிடம் 8 தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தான். அந்த 8 தொலைபேசிகளிலும் இருந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு சொல்லியிருந்தது. ஆனாலும் தங்களுடைய இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பவியலாளர்களுடைய உதவியோடு அல்லது தொழில்நுட்ப பிரிவினுடைய உதவியோடு அளிக்கப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் எடுக்கப்பட்டு விட்டதாம். அது எடுத்த பின்னர் பார்த்தால் இந்த கெசல் பத்ர பத்மேயுடைய தொலைபேசியிலே இருந்து கிட்டத்தட்ட 8841 தொலைபேசி அழைப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. 3 லட்சத்துக்கும் அதிகமான புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றதாம். மேலும் 1101 குரல் பதிவுகள், அதாவது தொலைபேசி அழைப்புகளை பதிவு செய்த அழைப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றதாம். மேலும் 5000க்கும் மேற்பட்ட காணொலிகள் கிடைத்திருக்கின்றதாம் கெசல் பத்ர பத்மேயுடைய தொலைபேசியிலிருந்து. இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால், இந்த கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களிலே பலர் சிக்கியிருக்கின்றார்களாம். மிக பெரும் அரசியல்வாதிகள் 9 பேருடைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றதாம் இந்த கெசல் பத்ர பத்மேயுடைய தொலைபேசியிலிருந்து. மேலும் 7 நடிகைகளோடு கெசல் பத்ர பத்மேயுடைய தொடர்பு, அவரோடு இருந்த உரையாடல்கள் தொடர்பாகவும் பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றதாம். இலங்கையைச் சேர்ந்த இந்த மாடல் அழகிகள், திரைப்பட நடிகைகள் என்று 7 பேருடைய ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றதாம். 13 சிறைக்காவல் அதிகாரிகளுடைய தொடர்பிலே இருந்தாராம் இந்த கெசல் பத்ர பத்மே. அதாவது இவருக்கு வந்து சென்ற தொலைபேசி அழைப்புகளிலே 13 சிறைக்காவல் அதிகாரிகள் தொடர்பாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றதாம். அந்த விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த கெசல் பத்ர பத்மேவோடு 20 பாதாள உலகக்குழு போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது தொடர்பிலே இருந்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய தொலைபேசியிலிருந்து. இந்த கெசல் பத்ர பத்மேவுக்கு கீழே இயங்கி வந்த, இலங்கைக்குள்ளும் வெளிநாட்டிற்குள்ளும் இயங்கி வந்த 20 பேர் வரையிலே இப்போது சிக்கி இருக்கின்றார்கள். இந்த கெசல் பத்ர பத்மேனுடைய தொலைபேசி ஆதாரங்கள், அதிலே கிடைத்த ஆதாரங்களிலே பலர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதிலே 9 அரசியல்வாதிகள் யார் யார் என்ற கேள்விதான் மிக பெரும் கேள்வியாக இருக்கின்ற போது, இந்த கெசல் பத்ர பத்மே இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியேறிய பின்னர் பல நாடுகளிலே சுற்றி திரிந்திருக்கின்றாராம்.
இதிலே மிக முக்கியமாக சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றார், ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சில நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார், சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றார், ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார், இந்தோனேசியாவுக்கு வந்திருக்கின்றார். இந்தோனேசியாவில் வைத்துத்தான் கைது செய்திருக்கின்றார்கள். மொத்தமாக 13 நாடுகளுக்கு இந்த கெசல்பத்ர பத்மே சுற்றி திரிந்திருக்கின்றார். அதுவும் போலி கடவுச்சீட்டுகளின் ஊடாக என்ற தகவல்களும் கிடைத்திருக்கின்றது. எனவே இப்போது அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாம். அதிலும் 17 வங்கி கணக்குகள், கெசல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமான 17 வங்கி கணக்குகளுடைய ஆதாரங்களும் அந்த தொலைபேசிகளிலே கிடைத்திருக்கின்றதாம். தொலைபேசியை கிண்டுகின்ற போதுதான் பல உண்மைகள் இப்போது கெசல்பத்ர பத்மே தொடர்பாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அத்தனை விடயங்களையும் இப்போது நீதிமன்றத்துக்கு இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த நீதிமன்றம் இதன் காரணமாக கெசல்பத்ர பத்மேவுடன் நடத்தப்பட்ட விசாரணைகள் காரணமாக எதிர்வருகின்ற மாதம் 3ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலிலே வைக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கெசல்பத்ர பத்மே தரப்பு கைது செய்யப்பட்டிருந்தது, இசாரா சவந்தி தரப்பு கைது செய்யப்பட்டிருந்தது. இந்த கெசல்பத்ர பத்மேவோடு சேர்த்து இன்னும் பல பாதாள உலக குழு தலைவர்கள் பெக்கோ, சமன், கொமாண்டோ, சலிந்து என்று எல்லோரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய கைதுக்கான காரணம், இவர்கள் எல்லோருமே இந்த கனமுல்ல சஞ்சீவ சிறைக்குள்ளே வைத்து, புதுக்கடை நீதிமன்றத்தினுடைய சிறைக்குள்ளே வைத்து கனமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்தினுடைய பிரதான சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அவர்களிடம் அல்லது அவர்களுடைய தொலைபேசிகளை பரிசோதனை செய்த போதுதான் இன்னும் பல ஆதாரங்கள், அதனை கிண்டதான் குப்பையை கிண்ட நாற்றம் வருவது போன்றுதான் அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து இன்னும் பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இதிலே 9 அரசியல்வாதிகளும் 7 நடிகைகளும் 13 சிறைக்காவல் அதிகாரிகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது என்பதும் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே அவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ளும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, ஏற்கனவே 20 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது மஹிந்தானந்த அலுத்கமைகவுக்கு. இந்த ஏற்கனவே 20 வருட சிறை தண்டனையானது இந்த மஹிந்தவுக்கு ஆதரவாக அவருடைய 2015 தேர்தலுக்காக கரம்போட் டாம்போட்களை விளையாட்டுக் கழகங்களுக்கு வழங்கினார். அதனை அதுவும் அரச நிதியிலே வாங்கப்பட்டது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது என்ற விடயம் சார்ந்தான் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் 20 வருடங்கள். அடுத்தவருக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் மஹிந்தானந்த அலுத்கமகே சிக்கி இருக்கின்றார். அவருடைய விசாரணைகள் நிறைவுக்கு வந்திருக்கின்ற என்ற தகவலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்றைய தினம் அதுவும் இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விடயம் சார்ந்து பார்க்கின்ற போது, இந்த கரிம உர இறக்குமதி எல்லோருக்கும் தெரியும். 2021-22 காலப்பகுதி கோட்டாபய ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிக்குள்ளே இந்த உரத்தை, அதாவது இலங்கைக்குள்ளே பாவிக்கப்படுகின்ற இரசாயன உரங்களை தடை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து இரசாயன உரங்களை தடை செய்திருந்தார். கரிம உரங்களை, அதாவது இயற்கை உரங்களை இறக்குமதி செய்கின்றோம் என்ற போர்வையிலே சீனாவிடமிருந்து கரிம உரத்தை இறக்குமதி செய்வதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இது சார்ந்தான் சர்ச்சை நிலவி வந்தது. கோட்டாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே இந்த பொருளாதாரம், அது இந்த உற்பத்திகள் மீதும் விவசாயத்தின் மீது கோட்டா கை வைத்ததான் காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே அந்த விடயத்திலே இந்த கரிம உர இறக்குமதியின் போது விவசாய அமைச்சராக இருந்தவர் மஹிந்தானந்த அலுத்கமகே தான். இவர் இந்த ராஜபக்சக்களினுடைய ஒரு மிக முக்கியமான நம்பிக்கையாகத்தான் இவர் திகழ்ந்து வந்தார். எனவே அந்த மஹிந்தானந்த அலுத்கமகே தான் எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதியையும் பெறாமல், அமைச்சரவையிடம் கூட அனுமதி பெறாமல் இந்த கரிம உரத்திற்கான கடன் பத்திரங்களை திறந்திருக்கின்றாராம். அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த சீனாவினுடைய தனியார் நிறுவனம் தான் இலங்கைக்குள்ளே இந்த கரிம உரத்தை கொண்டு வந்து விட்டது. அதை கொண்டு வந்த பின்னர் தான் பார்த்தால் அந்த கரிம உரம் அல்லது அந்த இயற்கை உரத்திற்குள்ளே நிலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருந்திருக்கின்றது, நுண்ணங்கிகள் இருந்திருக்கின்றது. இதனை இலங்கையினுடைய சூழலுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக பயிர்களுக்கு மிக பெரும் ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம் என்று தெரிந்ததனால் அதனை இறக்குமதி செய்யக்கூடாது என்று மிக பெரும் இழுபறி நிலை எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக பெரும் இழுபறி நிலையை கொடுத்திருந்தார்கள். இதனால் அந்த கரிம உரத்தை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. கரிம உர நிறுவனம் வேறு இலங்கைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருந்தது. எங்களை கொண்டு வர வைத்து விட்டு எங்களை திரும்பி கொண்டு போக சொல்வதா என்ற அடிப்படையில் எல்லாம் மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்த சர்ச்சைக்கெல்லாம் காரணம் மஹிந்தானந்த அலுத்கமகே தானாம். அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமகே தான் என்பது இப்போது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அனுமதியின்றி இந்த கடன் கடிதங்களை திறந்தார் என்ற அடிப்படையிலும் இதற்கு உடந்தையாக இவரோடு சேர்ந்து செயற்பட்ட இந்த மகேஷ்
கம்மன்பெலவும் இப்போது சிக்கியிருக்கின்றார் விசாரணைகளில். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு சொல்லியிருக்கின்றது. எனவே இப்போது விசாரணைகளின் பின்னால் அந்த அறிக்கைகளும் ஆவணங்களும் தயாரிக்கப்படுவதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய சட்டப்பிரிவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நாள் வேண்டும் என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்திடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கேட்டிருக்கின்றது. இதற்கிணங்க எதிர்வருகின்ற 12ஆம் மாதம் 4ஆம் திகதி தவணையிடப்பட்டிருக்கின்றது வழக்கு. இதன்போது இடம்பெற்ற வழக்கு விசாரணையினுடைய அத்தனை அறிக்கைகளையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. எனவே வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றது. இப்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இப்போது நகர ஆரம்பித்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. ஏற்கனவே 20 வருடங்கள் இந்த மஹிந்தானந்த அலுத்கமகே சிறையிலே இருக்கின்றார், சிறை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மஹிந்தானந்த அலுத்கமகே சிறையிலே இருந்தாலும் அவரை சிறைக்காவல் அதிகாரிகள் பத்திரமாக கொண்டு வந்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். மீண்டும் அந்த வழக்கு விசாரணையிலே மீண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அது எத்தனை வருடங்களோ என்ற ஒரு கேள்வியும் இப்போது பெரும் கேள்வியாக எழுந்திருக்கின்றது. மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் இந்த மகேஷ் கம்மன்பெல என்று சொல்லப்படுகிற மகேஷ் லசந்த கம்மன்பெல என்று சொல்லப்படுகிற நபருக்கும் எதிராக இப்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பு காவல் உத்தரவிலே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்திலே சிறையிலே வைக்கப்பட்டிருந்த இந்த சுரேஷ் சாலே பின்னர் நெஞ்சு வலி அந்த வலி என்று சொல்லிக்கொண்டு அவர் இப்போது தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார். இருந்தாலும் அவருடைய சிறைக்காவல் உத்தரவு அல்லது தடுப்பு காவல் உத்தரவு நிறைவடைகின்றதாம். அதனை மீண்டும் நீடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவருடைய மனைவி மனோரி சாலே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். சுரேஷ் சாலேனுடைய தாயார் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஞானசார தேர தரப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகத்தை நாடியிருந்தார்கள் கையொப்பங்களோடு. அவருக்கான இந்த தடை உத்தரவை அல்லது அவரை தடுப்பு காவல் உத்தரவை நீடிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும். இருந்தாலும் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்லை என்று மீண்டும் 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமே அவர் மீண்டும் கையளிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் சுரேஷ் சாலையுடைய மனைவி மனோரி சாலை சொல்லியிருந்த விடயம் அவருக்கான தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி அவரை நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் கீழே விளக்கமறியல் உத்தரவை வழங்க வேண்டும் என்று. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரை மீண்டும் தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. தடுப்பு காவல் உத்தரவு என்றால் சிஐடிக்கு கீழே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கீழே வருவார். பயங்கரவாத தடை சட்டம் என்ற போர்வையில் விசாரணை நடக்கும். விளக்கமறியல் உத்தரவு அல்லது சிறைக்காவல் உத்தரவு என்றால் நீதிமன்றத்தின் கீழே அவர் விளக்கமறியலை வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவார். ஆனால் அதற்கான உத்தரவு வழங்கப்படவில்லை. தடுப்பு காவல் உத்தரவே 90 நாட்கள் நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சாலையிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வழக்கு, குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் உட்பட மொத்தமாக 24 பேருக்கு எதிராக கொலை முயற்சி, கொலை, ஆயுதங்களை வைத்திருந்தல், வெடிமருந்துகளை தயாரித்தல் என்ற குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தது. 23,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைகளும் நிறைவடைந்து விட்டது. அதுவும் தீர்ப்புக்காக இப்போது காத்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அடுத்த ஒரு பெரும் தீர்ப்பும் வெளியாக போகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.